என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் இல்லத்தில் வசிக்கும் நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேச வந்ததற்குரிய முக்கியத்துவத்தையும் என்ன என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்று நீ மறந்து விட்டாயா? என் பிள்ளையே, உன் மீது அன்பும் உன்னுடைய நலனில் அக்கறையும் கொண்டவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி பெண் தெய்வம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவரிடத்திலிருந்து நீ ஆசிகளை முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். இன்று இந்த நல்ல நாளில் நீ உன்னுடைய நலன் விரும்புவதற்கான இவரிடமிருந்து நீ ஆசிகளை பெற வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் வசிக்கும் கன்னி பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கிறார்கள். இத்தனை நாளும் உன்னிடத்தில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கத்தான் போகின்றது. எனவே என் பிள்ளை, உன்னிடத்தில் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும். உன்னுடைய மனக்குறைகள் அவர்கள் போக்க வேண்டும் என்று அவர்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னோடு பேச வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ மனம் விட்டு பேச அவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கூட அமைந்து விடலாம். இனி இப்போது இருக்கின்ற கஷ்டத்திற்கும் உனக்கு மிகப்பெரிய தீவினைகள் எல்லாம் அவர்களின் வார்த்தையினால் உன்னை விட்டு விலகிவிடலாம். என் பிள்ளையே, நீ ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு கூட இவர்களின் வார்த்தைகளில் இருந்து உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது என்று நீ நம்ப வேண்டும். அதனால் இந்த கன்னி பெண் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் தெளிவாக கேட்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் அத்தனை சாதாரணமாக எல்லோரிடத்திலும் பேசிவிடுவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பிற்காக இறங்கி வந்து உன்னிடத்திலேயே ஆறுதலை சொல்ல வேண்டும், உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றார்கள். நான் தான் உன் இல்லத்தில் இருந்த கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேசுகின்றேன். நான் நீண்ட நாளாகவே உன்னோடு எதையும் பேச வரவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. இன்று எனக்கு உன்னோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வழிபட்டு கொண்டுதான் வருகின்றாய். அவர்களுக்கும் உனக்கான ஆசிகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்ன இருந்தாலும் கன்னி பெண் தெய்வத்தை நீ சற்று மறந்து விட்டாய். அப்படிதானே என் குழந்தையே? நீ இந்த கன்னி பெண் தெய்வத்தை மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமெல்லாம் வரவில்லை. இன்று எனக்கு ஒரு மணித்துளிகள் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் நீ மனக்கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் உன் அருகில் இருந்து நீ உணரவில்லை. ஆனால் அதையும் இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ ஒவ்வொரு சோதனைகளையும் காணும் போதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எவ்வளவு துடித்து போகின்றாய். இதையெல்லாம் நான் உன்னோடு இருந்து அதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையே, இந்த கன்னி பெண் தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ உணரவில்லையா? உனக்கு ஆபத்து என்று வரும்போது மற்ற தெய்வங்களை எல்லாம் நீ வணங்குகின்றாய், அவர்கள் பெயரை சொல்லி அழைக்கின்றாய். இந்த கன்னி பெண் தெய்வம் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் என்பதை நீ மறந்து விட்டாயா?
உன்னுடைய முழு கவனமும் உன் குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் தான் இருக்கின்றது. இது அவசியமானதுதான். நான் இல்லை என்று ஒருபோதும் சொல்வதில்லை. அவர்கள் பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வர முடியும் என்பது உண்மைதான். ஆனாலும் ஒரு சில வினாடியாவது நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன்னோடு பேச வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னோடு போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை, அதில் எந்த ஒரு பிரச்சனை முதலில் தீர்வு காண்பது என்பது புதிய பிரச்சனையாக இருக்கின்றது. நீ நாள்தோறும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே செய்து தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது முடியும் போது இன்னொரு பிரச்சனை வந்து விடுகின்றது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உறக்கத்தில் கூட நீ அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருப்பவரை உனக்கு அதிகபட்ச கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ பேசி பழகின்றாயோ அவர்களே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்போது அதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவும் முடியவில்லை. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் வாழ்க்கையை பற்றிய ஒரு பயணம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இப்போது இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாரும் உன்னை கைவிடவில்லை. நீயாகவே உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை குறைத்து கொள்ளாதே. எதுவும் உனக்கு நடக்கவில்லை என்று வருந்தி நிற்காதே. இன்று உனக்கு நடக்கவில்லையே என்றால் நாளை நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய முயற்சிகள் எதுவும் இல்லாமல், நம்பிக்கை எதுவும் இல்லாமல் எதுவும் இங்கு உனக்கு நடக்க போவதில்லை. என் அன்பு குழந்தையே, எப்போதும் நீ உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே. உன்னுடைய மனது சோர்ந்து போய்விட்டால் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். எதிர்மறையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஒரு நாளும் உன்னால் இதில் சாதித்து விடவும் முடியாது. நிம்மதியும் உனக்கு கிடைத்து விடாது. அதனால் உன் முயற்சியோடு நம்பிக்கை வைத்து தெய்வங்களை நினைத்து கொண்டு நின்று நடக்கவில்லை என்றால் என்றாவது எனக்கு இது கிடைக்கும் என்று என் பிள்ளை நம்பியவர்களுக்கு மட்டும்தான் காலமும் நேரமும் கூடி வந்து மிக விரைவாகவே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன்னுடைய இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து நீ கஷ்டப்படுகின்றாய். கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைப்பதற்காக மனம் வருந்த அடைகின்றாய். எல்லாமே உனக்கு மாறத்தான் போகின்றது. பணம் இருக்கின்றவனுக்கு நிம்மதி இருக்கும் என்று நினைக்காதே. பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லையே என்று ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும். இந்த இரண்டும் இருக்கின்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமலே என்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதனால் இப்படி வாழ்க்கையில் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் இந்த பூமியிலே கிடையாது. அதனால் உனக்கு இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நீ மனவேதனைப்படாதே. உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து நீ வருத்தப்படாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நானும் உன்னுடைய முன்னேர்களும் உனக்கு நல்ல பக்கத்தில் சுற்றி நின்று கொண்டிருக்கின்றேன். பாதுகாவலாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். 4 பக்கமும் உனக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் சிறு கஷ்டங்கள் வந்தவுடன் முதலில் நீ வேதனைப்படுவதை விடு. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் என் அன்பு குழந்தை உன்னை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் இனி உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது. நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரதான் வேண்டியது எங்களுடைய முதன்மையான பொறுப்பாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, கஷ்டத்தை நீ அதிகமாக நாட்கள் அனுபவித்து விட்டாய். சோதனைகளை எல்லாம் நீ பாதி காலங்கள் தாங்கி கொண்டு விட்டாய்.
இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த கன்னி பெண் தெய்வம் உன்னை தைரியப்படுத்துவதற்காகவும் வலிமையை கொடுப்பதற்கும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. என் செல்லமே, நீ ஒருவரல்ல, 4 பேரின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட உன் எதிர்காலத்தில் நன்றாக வாழப்போகின்றாய். மற்ற நிறைவோடு நீ வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் இனிதான் வரப்போகின்றது. என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் பெண்ணிடத்தில் நான் அத்தனை நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. அதுவும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இதுதான் கன்னி தெய்வம் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுக்க போகின்றது. அதுவும் பெண்ணாலே உனக்கு நல்லதை செய்து கொடுக்க போகின்றது. இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது நீ உனக்கு நம்பிக்கை வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டாம். எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். யாருமே இந்த வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்தது கிடையாது. யாருமே முழுமையாக கஷ்டங்களையும் அனுபவித்தது கிடையாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் சில கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதோடு சில சந்தோஷங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு கவலைகளை எல்லாம் முயற்சி செய்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்படு. அப்போதுதான் எல்லாமே உனக்கு ஆறுதலாகவும் இருக்கும் என்பதை நீ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கருப்பசாமி உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதையும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கன்னி பெண் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக இருக்கின்றது. அவர்கள் உன்னோடு தான் இருந்து கொண்டு உனக்கு தைரியத்தையும் நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உண்டு.